எல்லாருக்கும் வணக்கம். கரை படத்தோட ப்ரீமியர் ஷோக்கு வந்திருக்கேன். என்டர்டைன்மெண்ட் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரீமியருக்கு வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்வைட் பண்ணாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ரொம்பவே மூச்சு வாங்குது. ப்ரோ, நீங்கள் கரை படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எதுக்காக இந்த படத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்துக்கு நான் வந்த காரணம் வந்து இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழில் படம் டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். ஸோ எனக்கு அந்த படத்தோட ரைட்டிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அந்த படம். ஸோ அதை மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என்ன மாதிரியான கதை இருக்கும், தனுஷ் ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. பட் என்ன மாதிரியான கதை, முக்கியமாக வந்து மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதான் ஃபுல்லாக இந்த படத்தை நான் பார்க்க போகிறேன். காய்ஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சன்வே பிரமிடில் வந்து நான் படம் பார்க்க வந்திருக்கேன். காய்ஸ், கரைப்படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரேன். கரைப்படம் எப்படி சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கரைப்படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ப்ரீமியர் ஷோ என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். கரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தை நான் பார்க்க போனது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழில் அந்த படத்தோட டேரக்டர். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் இந்த படம் தான் வந்து அவர் பண்ணுறாரு. மோஸ்ட்லி வந்து ஒரு டெபியூ டேரக்டரோட படம் பயங்கரமாக ஓடிடுச்சு அப்படின்னு வைங்களேன். அவங்களோட செகண்ட் படம் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். உதாரணத்துக்கு லோகேஷ் சொல்லலாம், அப்புறம் வந்து அஜய் ஞானமுத்து அவர் சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா டேரக்டர் இருக்காங்க. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து இப்போ தனுஷை வச்சு பண்ணுறாரு பொழுது கண்டிப்பாக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துக்கு சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரெயிலெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு தான் போய் பார்த்தேன். ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போனாலும் ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்குது அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சீட் எஜ்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துருச்சு. ஒரு இன்டர்வல் போடலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து என்னென்ன கதை நடக்க போகுது அப்படின்ட்டுன்னு வந்து எல்லாமே டக்குன்னு வந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கே வந்து கொஞ்சம் டைம் முடிச்சு அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு. என்னடா ஒரு மாதிரி இட்லி கடை மாதிரி ஆயிருமா அப்படின்னு யோசிச்சேன். பட் வந்து ஓகே, ஒரு மாதிரி கரெக்டாக போயிடுச்சு. முக்கியமாக இந்த படத்தில் வந்து தனுஷோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா மேபி சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் வந்து அவர் சிரிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் சிரிச்ச மாதிரி எந்த ஒரு ஃப்ரேம்லையும் பார்க்கல. முழுக்க ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி, ரொம்பவே என்னடா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டமா, அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு டிப்ரெஸ் ஆகுது. என்னடா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்த KS ரவிக்குமார் அவரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து அவர் ஆக்டிங் வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. காஸ்மெட்டிக் மேக்கப்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃபேஸே கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து போர்ஷன் கொஞ்சமாக இருந்தாலும் அதுவும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக வந்து மமிதா பைஜு அவங்க ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து அவங்க இப்போ தான் கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்டிங் ரோல்லாம் பயங்கரமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தில் வந்து அவங்க ஆக்டிங்குக்கு வந்து ஓகே வந்து ஒரு 2-3 சீனில் வந்த இடத்துல சூப்பராக பண்ணாங்க. பட் வந்து அவங்களுக்கான படம் இது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்பொழுது. இந்த படத்தில் நம்ம வேறு யாராவது போட்டிருக்கா, பட் மமிதா பைஜு போட வேண்டிய அவசியம் இந்த படத்தில் இல்லையே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஓவரால் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஸ்கோர் பண்ணாங்க. கருணாஸோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்பவே ரசிகரமாக இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் வந்து ஜி பிரகாஷ் அவர் வந்து எப்போதும் தனுஷ் படத்தில் வந்து பண்ணுறாரு அப்படின்னா கோவமையாக வேறு லெவலில் பண்ணுவார். ஸோ வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு வந்து பார்க்கும்போது என்னடா அது ரொம்ப அழுவ வைக்கிற மாதிரி இருக்க ஆடியன்ஸை வந்து இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி பாலா படம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து இன்னொரு டேரக்டர் அவர் யார், மாரி செல்வராஜ் அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப ஹார்ட் வெயிட்டாக அந்த மாதிரி இருக்கும். சரி என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் அந்த மாதிரி படங்கள்லாம் மோஸ்ட்லி நான் தவிர்ப்பேன். பட் வந்து இந்த படம் நான் பார்த்தேன், சரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிச்சிட்டேன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டட் இருந்தீங்கன்னா அப்படின்னாக்கா இந்த படத்தை வந்து நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தனுஷோட ஆக்டிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ பாருங்கள், ஓகேவா? ஸோ கரை வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ எல்லாம் டேட்லேயே வந்து ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம பாருங்கள், ஓகேவா? காய்ஸ் வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.